சொல்லி முடிக்கிறேன். தாவத்துடைய முயற்சியை கொண்டு தீன் இஸ்திகாமத்தாக இருக்கும். வருஷத்துல ஒரு தடவை எப்பயாவது இப்படி கூடி பயான் கேட்க கொள்ள நல்லா எங்களுக்கு ஜோஷ் ஆகுது, அமல் செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும். ஆனால் அது கொஞ்ச நாளைக்கு ஒரு படத்தை பார்த்தா எல்லாம் பயாண்ட 100 பறந்துடும். ஒரு மியூசிக் இருக்கிறே நிஃபாக் உடைய தன்மைகளை உருவாக்கக்கூடியது. புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வந்திருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது தண்ணீர் ஓடக்கூடிய ஓடைகளுக்கு பக்கத்துல மரம் செடி கொடிகள் முளைப்பதை போல இசை கமா யும்பித்து அல் மாஉ அல் உஷுப் நிஃபாக்குடைய மரங்களை முளைக்க செய்யும் உள்ளத்துல நாங்க ரசூலுல்லாஹ். முனாஃபிக் தனத்தை உருவாக்கி வைக்கும். இசை, பாட்டு, படங்கள் உள்ளங்களை நாசமாக்கக்கூடியது. இன்றைக்கு எல்லாத்துல கையில ஹேண்ட்போன் இருக்குது, மொபைல் வச்சிருக்கிறோம், எல்லா முசீபத்தும் தரத்திரியமும் இருக்கிறது. எங்கட நாட்டுல சொல்றாங்க, எங்கட நாட்டுல நடக்கக்கூடிய டிவோர்ஸ் தலாக்ல 35% இந்த ஹேண்ட்போனால மொபைலால தான் நடக்குது. பயங்கர மேலான சோதரே, ஒரு மெசேஜ் அடிச்சா போதும் பெண்கள் பலகீனமானவங்க சில அன்பு வார்த்தைகளுக்கு அடிமையாகிறாங்க. அதனால தான் நிக்கா செஞ்சு வைக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு வலி தேவை, ஏன் ஆண்களுக்கு வலி தேவையில்லை. உங்களுக்கு விருப்பமான உத்தரவை முடிவு செஞ்சுக்கோங்க என்று விட்டா அவ்வளவுதான். அதனால தான் குடும்ப தலைவன், தகப்பன் அல்லது அவர் இல்லை என்று அவருக்கு பதிலா யாராவது நின்று நல்ல தேடி பார்த்து தகுதியானவர்கள் கையில ஒப்படைக்கும். எந்த பெண்ணும் தனிய பயணம் செய்யக்கூடாது மஹரம் இல்லாம. ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை, விலகீனமானவங்க இவங்களை ஏமாத்திரேன். அதனால மேலான சகோதரர்களே, வீட்டு சூழல் சீராகி ஆகணும். இந்த படம், பாட்டு, டிராமாக்கள் பாப்பம் கேட்போம் என்றா ஒரு பயானாலையும் பிரயோஜனம் இல்லை. நான் என்ன சொல்றேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பயான் பண்ணி வேலை இல்லை. ஏனென்றா ரசூலுல்லாஹ் மனைவிமாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வذ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. இந்த வீட்டு தாலீம் ஜமாத்துல சொல்றாங்களே, வீட்டுல தாலீம் வாசிங்க என்று, இது யாரும் சொன்ன கருத்து அல்ல, அது யாருடைய கருத்தும் அல்ல, குர்ஆனுடைய நேரடியான கருத்து. வذ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. உங்களுக்கு ஓதி காட்டப்படக்கூடிய குர்ஆன் ஹதீஸ உங்களோட வீடுகள்ல ஞாபகப்படுத்துங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தந்த மனைவி மக்களோட இருந்து ஒவ்வொரு நாளும் குர்ஆன், ஹதீஸ், அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை ஞாபகப்படுத்தணும். ஒரு 10-20 hours ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எல்லாரும் இருந்து நாங்க இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தணும். டெய்லி நடக்கணும். அது ஒவ்வொரு நாளும் எல்லாரும் சேர்ந்து கூடி படம் பார்த்தா ஈமான் போயிடும். ஈமான் நூறு இல்லாம போயிடும். கண் பாதுகாக்கப்படணும். கண்ணால கல்புடைய நூறு வெளியாகுது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வந்திருக்கிற ஹதீஸ், மாமின் முஸ்லிமின் யன்துரு இலா மஹாசின் இம்ராஅத்தின் ثم يعض بصره الا خلف الله له عبادة يجد حلاوتها. எந்த ஒரு முஸ்லிம் ஒரு பெண்ணுடைய அழகை கண்டு, ஒரு பெண்ணுடைய அழகு பார்வைக்கு பட்டு உடனே பார்வையை திருப்பிக் கொள்வாரோ, அந்த முஸ்லிமுக்கு அல்லாஹ் ஒரு இபாதத்துல, ஒரு வணக்கத்துல ருசிய கொடுக்காம விட மாட்டான். இபாதத்துல டேஸ்ட் எங்க இருக்கு தெரியுமா? கண்ணை பாதுகாக்கிறதுல இருக்கு. அதனால தான் பெண்களை மூடுங்க, மறைங்க, பர்தா